இங்கே 11 பேர் இருந்தேன். 1:30 மணி இருக்குது. அந்த டைமுக்கு அந்த மேலாலேருந்து அங்கேருந்து தண்ணி மண் எல்லாம் வந்து இங்கே சேர்ந்துட்டேன். நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், ஒன்றும் தெரியாது. அந்த டைமுக்கு தான் தண்ணி இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். இது வந்து வீடாக இருந்திருக்குங்க. இதை பாருங்கள், அவர் சொல்கிறது இந்த பகுதி தான். அவர் வந்து வெளியில் வேறு எங்கேயும் சொல்லலை. இந்த வீடு வந்து என் மாமனாரும் ஒய்ஃபு அண்ணன் எல்லாரும் சேர்ந்து 11 பேர் இருந்தேன். 6 குழந்தைகள் இருந்தேன். 16 பேர்லேருந்து 9 பேரை கிடைச்சிருக்கு. இன்னும் 5 பேர் அங்கே கீழால இருந்தேன். என் அம்மா, என் தங்கச்சி அதை சேர்த்து 16 பேர். நம்ம அவரு போயிட்டு அவருக்கு வேண்ட காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதானே. என்ன செய்ய நமக்கு தாங்க முடியல. நம்ம அழுகி எல்லாம் தண்ணி எல்லாம் போச்சு. இன்னும் ஒன்றுமே இல்லை. தண்ணி 3 நாள் அழுகி இதை என்ன செய்ய முடியும்? நமக்கு இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாது. வேற ஒரு விஷயம் இருந்தால் நம்ம காசாக இருந்தால் யார்கிட்ட கேட்டு காசு வாங்கலாம். இது நம்ம போன அவரை திருப்பி தர முடியாதானே. இந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஓடிட்டேன். அங்கே மேலால் ஓடிட்டேன். மொட்டை மாடியில் ஓடினால நாங்கள் தப்பிச்சேன். இது வந்து வீடாக இருந்துச்சாண்ணா? இது முன்னாடி வீடு தான் இருந்தேன். இதில் யாரெல்லாம் இருந்தாங்கண்ணா? இங்கே 11 பேர் இருந்தேன். இந்த வீட்டில் 11 பேர் 11 பேர் இருந்தேன். போன மாதம் 30ஆம் தேதிக்கு நைட்டு 1:30 மணி இருக்குது. அந்த டைமுக்கு அந்த மேலாலேருந்து அங்கேருந்து இந்த தண்ணி மண் எல்லாம் வந்து இங்கே சேர்ந்துட்டேன். அந்த டைமுக்கு நான் இங்கே இருந்தேன். நான் என் வீடு இதுக்கு கொஞ்சம் மேலாடி என் வீட்டு வாசக்கிட்ட தண்ணி மண் எல்லாம் வந்து அடைஞ்சிட்டேன். நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், ஒன்றும் தெரியாது. அந்த டைமுக்கு தான் தண்ணி இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். இந்த வீட்டில் இருந்தவங்க யாருன்னா? இந்த வீடு வந்து என் மாமனார் எங்கள் மாமனார் வீடு. மாமனாரும் பொண்டாட்டி ஒய்ஃபு அண்ணன் எல்லாரும் சேர்ந்து 11 பேர் இருந்தேன். குழந்தைங்களாம் இருந்தாங்களா? குழந்தைகள் இருந்தேன். 6 குழந்தைகள் இருந்தேன். 5 பெரிய ஆள் இருந்தேன். 6 குழந்தைங்க, 5 பெரிய ஆட்கள், மொத்தமாக 11 பேர் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. இது வீடு, இது வந்து வீடாக இருந்திருக்குங்க. பாருங்கள், அவர் சொல்கிறது இந்த பகுதி தான். அவர் வந்து வெளியில் வேறு எங்கேயும் சொல்லலை. இது வீடு. அங்கே நிற்கிற பாறைலாம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் நிற்கிறாரு இல்லையா, இந்த இடம் வந்து வீடு. ஆக்சுவலாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட 16 பேர் இவங்களுடைய குடும்பத்தில் மொத்தமாக இறந்துருக்காங்க. அதில் 11 பேர் வந்து இந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நடந்ததா சார் சொல்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே மூழ்கிருச்சா சார்? எல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். ஒன்றுமே இல்லை. இந்த கல்லெல்லாம் இப்போ புதுசு வந்தது. அவங்களுடைய உடல்லாம் எடுத்துட்டாங்களா சார்? நீங்கள் 9 பேர் தான் கிடச்சி, இனி 7 பேர் இருக்குது. மொத்தமாக உங்கள் குடும்பத்தில் 16 பேர். 16 பேர்லேருந்து 9 பேரை கிடச்சிருக்கு. இனி பாக்கி 7 பேர் இருக்குது. உடல் இன்னும் கிடைக்கல. இதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சம்பவம் நடக்கும்போது நீங்கள் இருந்தீங்களா சார்? எங்கே இருந்தீங்க? நான் என் வீட்டில் தான் இருந்தேன். என் வீடு அந்த வீடு தான் சார். உங்கள் ஃபேமிலியில் ஒரு சேஃபாக இருந்தாங்களா? சேஃபாக இருந்தேன். உங்கள் ஃபேமிலி சேஃபாக இருந்தாங்க. இப்போது இங்கே இருந்தவங்க வந்து உங்கள் சொந்தக்காரங்க. நீங்கள் இங்கே 11 பேர், அந்த மிச்சம் 5 பேர் எங்கே சார்? யார் அவங்க? யார்? இன்னும் 5 பேர் அங்கே கீழால இருந்தேன். என் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி பொண்டாட்டி, தம்பி 2 பிள்ளை, அது சேர்த்து 16 பேர். அவங்களாம் அங்கே கீழே இருந்தாங்களா? அவரு இதுக்கு கீழால வீட்டில் இருந்தேன். இந்த கீழ் வீட்டில் இருந்தேன். கீழே வீட்டில் இருந்தேன். அவரையும் தூக்கிட்டு போயிட்டேன். தண்ணி எல்லாருமே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் ஃபேமிலி இப்போ யாருடைய உடலும் கிடைக்கலையா? எல்லாம் மொத்தமாக சேர்த்து அவரு 4 பேருக்கு கிடச்சிருக்கு. இவர் வந்து 5 பேருக்கு கிடச்சிருக்கு. ஓகே. இங்கே 5 பேருக்கு 5 பேர். அங்கேயே வந்து ஒரு ஆள் கிடைக்கும். இங்கே வந்து 11 5 போனால் 6 பேர் இனியும் கிடைக்கும். இங்கே கிடைக்கும். மொத்தமாக 7 பேர். ஃபேமிலி எல்லாரும் எங்கே தான் இருந்தாங்க? அவங்க ஃபேமிலி நாங்கள் இங்கே 1 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நாங்கள் 4 ஃபேமிலி இருந்தேன். என் வீட்டு பக்கத்தில் இந்த தண்ணியெல்லாம் வந்து அதுக்கு கீழால் 3 வீடும் தூக்கிட்டு போயிட்டேன். சம்பவம் நடக்கும்போது இந்த மண் சரிவு ஏற்படும் போது என்ன நிலையில் இருந்தது? இந்த இடம் எப்படி இருந்தது? பெரிய சத்தமாக இருந்தேன். நாங்கள் போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன சம்பவிக்குது அப்படி தெரியுது. இந்த என்ன ஒரு சப்தம் வந்துகிட்டே இருந்தேன். என்ன செய்ய முடியும்? தாங்கி தான் ஆகணும். என்ன செய்யும்? நம்ம அவரு போயிட்டு அவருக்கு வேண்ட காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதானே. அவரு போய் என்ன செய்யும்? நமக்கு தாங்க முடியல விஷயம். இது நம்ம அழுகி எல்லாம் தண்ணி எல்லாம் போச்சு. இன்னும் ஒன்றுமே இல்லை. அன்னைக்குள்ளே எல்லாம் தண்ணி 3 நாள் அழுகி இல்லாமல் இதை என்ன செய்ய முடியும்? நமக்கு இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாது. வேற ஒரு விஷயம் இருந்தால் நம்ம காசாக இருந்தால் யார்கிட்ட கேட்டு காசு வாங்கலாம். இது நம்ம போன அவரை திருப்பி தர முடியாதானே. அப்போ நம்ம அந்த தருணம் தான் ஆகணும். நீங்கள் அந்த டைமில் ஏதோ கூரையில் இருந்து தப்பிச்சு அங்கே இருந்ததா சொன்னீங்க. என்ன நடந்து, எப்படி நீங்கள் தப்பிச்சு அங்கே போனீங்க? நாங்கள் அங்கே இருந்து அதுக்குள்ள அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஓடிட்டேன். அதனால நம்ம தப்பிச்சேன். நானும் பொண்டாட்டி 3 பிள்ளைரும் சேர்த்து ஓடிட்டேன். அங்கே மேலால் ஓடிட்டேன். அந்த மேடு மொட்டை மாடியில் ஓடிட்டேன்.
மொட்டை மாடியில் ஓடினால நம்ம தப்பிச்சிட்டேன். இல்லாட்டி 3 வாட்டி வந்தேன். அதுக்குள்ளே நம்ம அங்கே இருந்தால் மறுபடியும் போயிருப்பேன். இங்கே ரோட்டில் அங்கே இங்கே இருந்தால் போயிருப்பேன். நான் வந்து புள்ளரை கூட்டி இந்த மொட்டை மாடியில் போயிட்டேன். உடனே மேலே போய் அதுக்கப்புறம் மேலே போயதுக்கப்புறம் தான் சேஃபாக இருந்தேன். இந்த இடமே ரொம்ப அழகாக இருந்த ஒரு இடம். இப்படி ஏற்பட்ட பிறகு இதை பார்க்க எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு. நீங்கள் ஆசையாக இருந்த வீடு, நீங்கள் வாழ்ந்த வீடு இப்படி ஆயிருக்குன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. நமக்கு என்ன ஒன்று நம்ம யாரோ உதவி செய்யணும். சர்க்கார் இல்லாட்டி யாரோ உதவி செஞ்சால் தான் நமக்கு இனி இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாம் போச்சு. இது வந்து யாருமே உதவி செஞ்சால் தான் நமக்கு அது வந்து. சார்கிட்ட பேசும்போது என்ன நடந்தது, எப்படி இது ஆச்சு, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கேட்கும்போது எங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது. எதுக்காக இதெல்லாம் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ட்ராமாவில் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டம் பெருசாக இருக்கும்போது இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் கேரளா மக்களுக்கெல்லாம் எது உதவி பண்ணுறீங்கன்னு இழிவாக கமெண்ட் பண்ணுறது ஒரு பக்கம் பார்க்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். பெரிய கனவுக்கு மத்தியில் தான் அவங்க வந்து ஆசையாக அந்த வீடை கட்டியிருக்காங்க. ஒரு நொடி பொழுதுல இது என் பின்னாடி இருக்கிறது ஒரு வீடுன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. இது வந்து ஒரு வீடு, நான் இப்போ நிற்கிறது ஒரு வீடு. இந்த வீடு வந்து தரமட்டமாக உள்ளே போயிருக்கு. இந்த வீட்டில் அன்றைக்கி நைட்டு கிட்டத்தட்ட 11 பேர் ஒன்றா இருந்திருக்காங்க. 6 குழந்தைங்க, 5 பெரியவங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றா அன்னைக்கு நைட்டு வாழ்ந்திருக்காங்க. அந்த சாருடைய ஃபேமிலி இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி இருந்திருக்கு. அவருடைய அம்மா, அவங்களுடைய குழந்தைங்கள் எல்லாருமே அவங்களுடைய இன்னொரு ஃபேமிலி, அதாவது அவருடைய ஃபேமிலி, இது அவங்களுடைய மாமியாருடைய ஃபேமிலி சொல்லிட்டு நான் சொன்னார். ஸோ அவங்களுடைய உறவினர்கள் கீழே இருக்கக்கூடிய வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த மண் சரிவு ஏற்பட்டதில் அவங்களுடைய குடும்பத்தினரும் போயிருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்தை சார்ந்த 16 பேர் வந்து ஒரே நாளில் இறந்த ஒரு சோகம் நடந்திருக்கு. இது வரைக்கும் 9 பேருடைய உடலை தான் அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து மீட்டெடுக்க முடிஞ்சிருக்கான். மேற்கொண்டு உடல்களை வந்து தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கஷ்டத்தில் அவருமே தப்பிச்சு அவருடைய உயிரும் அவருடைய குழந்தைகள் அவருடைய ஒய்ஃபுடைய உயிரெலாம் காப்பாற்றி தான் வேறு இடத்துக்கு போய் சேஃபாக இருந்திருக்கார். இப்போ பேசுகிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஒரு வீடுன்னு சொல்கிறது என்னால் நம்பவே முடியல. ஒரு வீட்டுக்கு மேலே நான் நிற்கிறேன். இந்த வீட்டில் இருந்தவங்க அன்றைக்கி ஒரு நாள் நைட்டில் எல்லாரும் இறந்துட்டாங்க. 11 பேர் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இது ஒரு வீடு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி உடையுது. இந்த வீடுடைய மேல்கூரை தெரியுது அவங்களுக்கு, இதை பாருங்கள், அந்த எஜ்ஜெல்லாம் தெரியுதுங்களா? இது வந்து மேல்கூரை. வீடு ஃபுல்லாக மூழ்கி உள்ளே அமுங்கிட்டு இருக்கு. இந்த களிமண்ணில் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு உள்ள சகதியில் இருக்குது இந்த வீடு.